அல்லேலூயா! ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இப்ப ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்த பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்கள் ஒரு சிலராய் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். இன்னும் கர்த்தாவே ஆயத்தமா இருந்து கர்த்தாவே அப்பா வர வேண்டும் என்று இருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தாவே துரிதமாய் கொண்டு வரும்படியாய் கூட கெஞ்சுகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே வருகிறவர்கள் கர்த்தாவே அப்பா ஆயத்தத்தோடு வந்து கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு என் தேவனேப்பா இதில் உள்ளது காரியம் இப்படி இருக்கிறதா என்று கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே இன்னும் உமக்குள்ள வேறொன்ற உதவி செய்யுங்க. துதிகன மகிமையாம ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. போன வாரம் 8ஆம் அதிகாரம் ஒரு முதல் 7 வசனங்கள் படிச்சோம். அதுக்கு முன்னாடி 7ஆம் அதிகாரத்துல வந்து ஸ்தேவான் எப்படி வந்து கல்லெறியப்பட்டும் ரத்த சாட்சியா மரிக்கிறதையும், அந்த ஸ்தேவான் இறந்த பிறகு சவுல் அதுக்கு வந்து கையெழுத்து போட்டதையும், அந்த சவுல் வந்து எல்லா சபைகள் எல்லாம் துன்புறுத்தும் போது அங்க எருசலேம்ல இருந்த சபை வந்து சிதறி போன காரியங்களையும் நம்ம பார்த்தோம். சவுல் வந்து வீடுகள் தோறும் போய் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் சபையையும் துன்புறுத்ததுனால எல்லாரும் வந்து சிதறடிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர்கள் தவிர மீதி எல்லா விசுவாசிகள் எல்லாம் யூதேயா, சமாரியா அந்த இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம். அந்த சிதறடிக்கப்படும் போதுதான் அந்த பிலிப்பு வந்து அந்த சமாரியா பட்டணத்துக்கு போய் அங்க ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவை குறித்தும் பிரசங்கிக்கும் போது அங்குள்ள அநேகர் வந்து அதாவது பலவித வியாதிகள்ல இருந்து அவங்க வந்து அவங்க சொஸ்தமானதையும் பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரையும் அவங்க விடுதலையாக்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாச்சுன்னு பார்த்தோம். இது ஒரு 3 பாகமா நம்ம பிரிச்சு பார்த்திருக்கோம். அதாவது முதலாவது வந்து சபை எப்படி துன்புறுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பிலிப்பு செய்த அந்த அவருடைய சுவிசேஷம் இல்லைன்னா அவருடைய நாட்கள்ல செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், சமாரியாவுல பிலிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது போக கடைசியா வந்து அந்த சமாரியா இது முடிஞ்ச பிறகு அடுத்தது வந்து பிலிப்பு வந்து சாலியில், அதாவது காசாக்கு போய் ஆண்டவர் எப்படி அவங்கள யூஸ் பண்றாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த 8ஆம் அதிகாரம் 2வது பாகத்துக்குள்ள போறோம். இந்த 2வது பாகத்துல 7வது வசனத்தை பார்க்கும்போது, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அப்படின்னு 7வது வசனத்துல பாக்குறோம். இது வந்து போன வாரம் நம்ம இதுல பார்த்தோம். அப்போ அந்த குணமாக்கப்பட்டதுதான் வந்து அதாவது அவங்களுடைய நோய்கள்ல இருந்து மாத்திரம் இல்ல, அவங்களுடைய ஆத்மாவையும் அவங்க இந்த இந்த காரியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ஹோலிஸ்டிக் ஹீலிங். அடுத்தது வந்து 8வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கலாம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பட்டணத்தின் மாபெரும் மாற்றம். அதாவது என்னன்னா அங்க வந்து அங்க பேய் அங்க பிசாசு பிடித்தவர்கள், சப்பானிகள், குருடர்கள் இப்படி வந்து பலவித அற்புதங்கள் நடந்ததால அந்த சமாரியா தேசத்துல வந்து அந்த சமாரியா பட்டணத்துல வந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது உண்மையான சுவிசேஷம் வந்து ஒரு தனி மனிதனை மட்டும் இல்ல, ஒரு ஒட்டுமொத்த பட்டணத்தையும் வந்து அந்த சூழ்நிலையே மாற்றி அமைக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம். ஒரு தேசத்துல வறுமைக்கும் சாபத்துக்கும் உண்மையான தீர்வு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி தான். நம்ம ஏசாயெல்லாம் பாக்குறோம். நம்ம பலவித சாபங்கள் எல்லாம் வந்து வந்ததெல்லாம் வந்து ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை, கட்டளைகளை, பிரமாணங்களை மீறினப்பதான் எல்லா சாபமும். அப்போ அந்த நற்செய்தி பிரசங்கிக்கும் போது அந்த சாபங்கள், வறுமைகள் எல்லாம் மாறும். அப்போ இதுல பார்க்கும்போது அந்த அவங்க வந்து பிசாசின் கட்டுகள்லயும், நோய்கள்ல, பாவத்துல எல்லாத்தையும் அவங்க மூழ்கி இருந்ததுல இருந்து அவங்கள இந்த சுவிசேஷம் அவர்களை அங்க இருந்து ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக மாற்றி கொண்டு போனதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து 8ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும் இங்க இருந்துதான் இப்ப ஆரம்பிக்குது. என்ன சீமோன் என்ன அந்த அந்த சமாரியாவில சீமோனை வச்சு அவங்க வந்து எப்படி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பிலிப்போடைய பிரசங்கத்தினால உள்ள மாறுதல்களை பார்க்கலாம். போலி ஆவிக்குரிய தன்மையும் ஜனங்களின் ஏமாற்றமும். இந்த 9ஆம் வசனம் வந்து சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனா இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி
சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அப்போ இங்க வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிலிப்பு வந்து கர்த்தரை உயர்த்தினான். ஆனா அங்க இருந்த சீமோன் என்ன பண்ணா, தன்னைத்தானே வந்து அவன் பெருமை பாராட்டினான். அப்போ ஜனங்களுக்குள்ள ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்தானே ஒழிய உண்மையான விடுதலை அவங்களுக்கு கிடைக்கல. அதாவது அதாவது எப்படி சொல்றது, எல்லாரும் என்னைய பாருங்க, என்னுடைய மாய வித்தையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஒரு பெருசா காமிச்சிருக்கிறத பார்க்கலாம். இதே இது நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இப்படி யாராச்சும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு சிலை வச்சு வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட மாய வித்தைக்காரன் அவன். அவன் அதுவும் இல்லாம ஒரு உண்மையான ஊழியத்துக்கும் ஒரு போலி ஊழிய போலித்தனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ ஜனங்கள் வந்து சீமோன் செய்ததை வந்து அவன் வந்து ஒரு என்ன சொல்றது, சாத்தானுடைய பவர் வச்சுக்கிட்டு மாய வித்தை செஞ்சிட்டு இருந்தான். அதை கண்டு தேவனுடைய பெரிய வல்லமை இவன் தான் அப்படின்னு அவங்க வந்து தவறா வந்து நம்பினாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய விவேகம் அப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு டிசர்ன்மெண்ட், அந்த பகுத்தறிகிற அந்த இது இல்லாததுனால ஜனங்கள் வந்து பிசாசின் கிரியைகளையும் தேவனுடைய கிரியை அப்படின்னே சொல்லி அவங்க ஏமாந்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து அங்க நடந்த காரியம். அடுத்தது 8 11-12 பார்க்கும்போது ஒரு மாயையின் முடிவு விசுவாசத்தின் துவக்கம் அப்படின்றது இதுல வந்து பார்க்கலாம். என்னன்னா, அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்ப அங்க என்ன நடக்குது, ரொம்ப காலமா வந்து என்ன நடந்துச்சு, ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா, சாத்தா வந்து அந்த சமாரியாவை அநேக காலமா வந்து தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருந்தான். இந்த சீமோனை உபயோகப்படுத்தி ஒரு மாய வித்தைக்காரனை யூஸ் பண்ணி அந்த தன்னுடைய கட்டுக்குள்ள வைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா தேவனுடைய ஒரு கேலண்டர், கால அட்டவணை பிலிப்பு அங்க வந்தபோது சாத்தான் பல வருட கோட்டை, அங்க கட்டின கோட்டை எல்லாம் கொஞ்ச நாளுக்குள்ள ஒரு தவிடு பொடி ஆயிடுச்சு, அதாவது தகர்க்கப்பட்டது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு பழமையான கட்டுகளையும் உடைக்க கர்த்தரால் முடியும். அப்போ அடுத்தது வந்து அவருடைய நாமத்திற்கு அடுத்தவைகள் அப்படின்னு பார்த்தா, பிலிப்பு வந்து அங்க உள்ள சீமோனோட வந்து வாக்குவாதம் எல்லாம் பண்ணவே இல்லை. மாறாக என்ன பண்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிரசங்கித்தார். அப்போ ஒரு ஒளியை காட்டும் போது தானா இருள் வந்து ஓடிடும். இது வந்து நம்மளுக்கு ஒரு லைட்டை போட்டோம்னா அங்க உள்ள ரூம்ல உள்ள இருட்டு போயிடும். அதுதான் வந்து பிலிப்பு செஞ்ச காரியம். அப்ப ஜனங்கள் வந்து உண்மை அறிஞ்ச போது ஒரு போலி வித்தைகளை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து உடனடியாக ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போஸ்தலர் 8:13 பார்த்தோம்னா, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அப்போ இங்க என்ன நடக்குது, ஒரு விசுவாசம் வருது. இப்ப ஆபிரகாம் வந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்னு ஆதியாகமம் 15:6 பாக்குறோம். இங்க சீமோன் வந்து விசுவாச சீமோனை மேல வச்சிருந்தாங்க. ஆனா பிலிப்புவோட கையில இருந்த ஒரு அற்புதத்தை கண்டு ஜனங்கள் எல்லாரும் பிலிப்பு காண்பித்து இயேசுவை விசுவாசித்தாங்க. இப்ப இது என்ன இங்க காமிக்கிறாங்க அப்படின்னா, சீமோனுடைய விசுவாசம் வந்து ஒரு யோவான் 2:23-24 பார்க்கலாம். அந்த விசுவாசத்திற்கு ஒப்பானது. அவர் செய்த அடையாளங்களை அவர் அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசித்தார்கள். இயேசுவேதான் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி தம்மை அவர்களுக்கு ஒப்புவிக்கவில்லை. மேலும் யாக்கோபு 2:19 பார்க்கும்போது பிசாசுகளும் கூட விசுவாசித்து நடுங்குகின்றன பார்க்கிறோம். அப்போ இங்கேயும் அந்த சீமோன் செஞ்ச மாயவித்தை எல்லாம் பார்க்கும்போது அதாவது பிசாசு காரியங்களும் கூட பிசாசுகளும் கூட விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படின்னு யாக்கோபு 2:19 பார்க்கலாம்.
இந்த காரியத்தை இப்ப பிலிப்பு சொன்னத இங்க இருக்கிற சீமோனும் அந்த மாய வித்தைக்காரன் விசுவாசிச்சான். அவனும் ஞானஸ்தானம் எடுத்தான். ஆனா அவனுடைய மனசுல பணத்தின் மேல இருந்த ஆசை மாறல. பிலிப்புடைய அற்புதத்தையே பார்த்தானே ஒழிய தேவனுடைய வார்த்தையை பார்த்து அதை அவன் சிந்திக்கல. இல்லைன்னா ஒரு உண்மையான ஒரு மாறுதல் இல்ல. இப்ப நம்ம பார்க்கலாம் எரேமியா 3:10 நீங்க எடுத்துக்கோங்க. அந்த எரேமியா 3:10 பார்க்கலாம். அது கடைசி பாகத்துல, இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு திரும்புதல், மன திரும்புதல் கூட ஒரு கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்றது எரேமியா 3:10 பார்க்கலாம். இதேதான் இவன் அவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு விசுவாசிச்சான், ஞானஸ்தானம் எடுத்தான். ஆனா அவன் மைண்ட் எல்லாம் பணத்துலதான். இப்ப அப்போஸ்தலர் 8:14 பார்க்கலாம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இப்ப இங்க என்ன நடக்குது? சிதறி போன அந்த விசுவாசிகள், இப்ப பிலிப்பு பந்தி விசாரிப்புக்காரர், இங்க சிதறி போறாரு எங்க? சமாரியாவுக்கு. இங்க ஒரு அவரை கொண்டு ஆண்டவர் பலத்த கிரியைகள் செய்கிறாங்க. ஆனா இது ஒரு அங்கீகாரம் பெறணும் அப்படின்றதுக்காக அப்போஸ்தலர்களை, ஏன்னா அப்போஸ்தலர்கள் சிதறடிக்கப்படல, அப்போஸ்தலர் அங்கதான் இருக்கிறாங்க, அங்குள்ள விசுவாசிகள் தான் சிதறடிக்கப்பட்டாங்க. இப்போ இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, பேதுருவையும் யோவானையும் அவர்கள்ட்ட அனுப்பினார்கள். முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், எங்க போனாலும் பேதுருவும் யோவானும் அநேக இடங்களில ஒன்னா இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இங்கேயும் எருசலேமில இருந்து சமாரியாவுக்கு 2 பேரும் ஒன்னா வராங்க, அப்போஸ்தலர்கள். இப்ப ஒரு 4 இதே ஒரே வசனத்தை பல கோணங்கள்ல நம்ம பார்க்கலாம். அதிகாரப்பூர்வமான நற்செய்தியின் அங்கீகாரம், சபை பிளவுபடுவதை தடுக்கிறது. 3வது, அப்போஸ்தலர்களின் தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சி. 4வது, ஆவியானவரின் வருகை அப்படின்றத பார்க்கலாம். இங்க முதலாவது நற்செய்தியின் அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம், அதாவது அபிஷியல் அப்போஸ்தலிக் வேலிடேஷன். அப்படின்னா இங்க எப்படின்னா, பிலிப்பு பந்தி விசாரணை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு உதவிக்காரர், ஒரு டீக்கன் மட்டும்தான், அப்போஸ்தலர் கிடையாது அவர். இங்க சமாரியாவுக்கு வந்தபோது ஆண்டவர் அவரை கொண்டு பிரசங்க செஞ்ச போது ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதல் அங்க வருது. அப்போ எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்கள் சபை நிர்வாகிகள் எல்லாம் கிடையாது, இல்லைன்னா ஒரு பார்வையாளர்களாகவும் இங்க செயல்படல. இவங்க நற்செய்திய எருசலேமின் எல்லைகளை தாண்டி, அதாவது முன்னாடி ஒன்லி எருசலேம்ல தான் இருந்தாங்க. அவருடைய வசனம் சொல்றபடி எருசலேம், யூதேயா, சமாரியா. ஆனா இந்த யூதேயா போனதை பத்தி ரொம்ப விளக்கங்கள் இல்லைனாலும் அந்த இந்த 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே பார்க்கலாம். மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஆனா இங்க இந்த இடத்துல எழுதியிருக்கிறது பிலிப்பு எப்படி சமாரியாவில அவர் ஊழியம் செய்யறாருன்றதுதான் நமக்கு ரொம்ப விளக்கமா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மாறாக நற்செய்தி எருசலேமின் எல்லைகளை தாண்டி செல்லும் போது அத ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு முறைப்படுத்தணும், அதை ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்போஸ்தலர்கள் ஒரு ஆவிக்குரிய பொறுப்பு அவங்களுக்கு ஒண்ணு இருந்துச்சு. அதனால்தான் பிலிப்பு ஊழியத்தை உறுதிப்படுத்தினாலும் சமாரியாவில ஒரு மனமாற்றம் உண்மையானதுதானா என்பதை அவங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவங்கள அதிகாரப்பூர்வமா சபையின் பிரதான ஓட்டத்திற்கு கொண்டு வர்றதுக்கும் அங்க இருந்து பேதுருவும் யோவானும் அனுப்பப்பட்டாங்க. 2வது, சபை பிளவுபடுதலை தடுத்தல். அதாவது ஒரு வரலாற்று ரீதியாகவே பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலாவே என்னன்னா, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பல நூற்றாண்டுகள் ஒரு ஆழமான மத மற்றும் இன பகை இருந்துச்சு. இது நம்ம போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசுவுக்கும் அந்த சமாரிய பெண்ணுக்கும் உள்ள கான்வர்சேஷனை பத்தி. அப்போ சமாரியர்கள் தங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு வழிபாட்டு முறையே வச்சிருந்தாங்க. அவங்க இந்த கெர்சி மலையில ஒரு ஆலயத்தையே கட்டியிருந்தாங்க.
அப்பதான் சொன்னாங்க, நீங்க எல்லாம் வந்து எருசலேமுக்கு போய் தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்க. இப்ப சொல்றீங்க எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருதுன்னு சொல்றீங்க. ஆனா எங்க முன்னோர்கள், எங்க பிதாக்கள் வந்து சொல்லிக் குடுத்தது கெரிசீம் மலையில தான் நாங்க வந்து அவர ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிலிப்புவோட பிரசங்கத்தை கேட்டுட்டு அந்த சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் எருசலேம் ஒரு வேளை, அதாவது இங்க வந்து ஒரு சபை வந்து பிரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காரியங்கள் சொல்றேன் நான். அதாவது இதுல என்னன்னா, அவங்க வந்து எருசலேம் சபைய சேராம, இல்ல எங்களுக்கு சமாரியாவிலேயே நாங்க சபை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிளவு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே, அங்க இருந்து யோவானும், ஆம் யோவானும், பேதுருவும் இந்த பக்கம் வர்றதையும், இங்க வந்து எதுக்காக இவங்க வந்து இங்க இந்த ஒரு ஊழியம் நடந்துச்சு. இத வந்து அங்கீகாரப்படுத்தணும். இத வந்து ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க இன்ஃபாக்ட் அவங்க வந்து இந்த யோவானும் பேதுருவுமே நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து எருசலேம் வழியா வந்து எனக்கு போய் நீங்க தூதர்கிட்ட சொல்றாங்க, நீங்க அந்த இடத்துல போய் எனக்கு ஆயத்தம் பண்ணுங்க சமாரியாவுலன்னு. ஆனா சமாரியாவுல இருக்கவங்க இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம 2 வசனங்கள் தள்ளி நான் அது எழுதியிருக்கு. என்னன்னா, நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லும்போது, இந்த பேதுருவும் யோவானும் என்ன சொல்றாங்க, நாங்க எலியாவ போல அக்கினிய வானத்துல இருந்து இறக்கட்டுமா? அப்போ இவங்க எல்லாம் வந்து நம்ம எரிச்சிடலாமே அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க என்ன தப்பான எண்ணம் கொள்றீங்களே? இயேசு கிறிஸ்து வந்து பூமியில வந்து ரட்சிக்க தான் வந்தாரே ஒழிய அழிக்கிறதுக்கு இல்ல அப்படின்றது சொல்றத பார்க்கலாம். ஆனா இதே சமாரியர்கள், அதாவது இந்த யோவானும் பேதுரும் வந்து ஒரு ஒரு பகையில இருந்தவங்க இப்ப வந்து அந்த பகைமை நீங்கி இவங்களும் சபைக்குள்ள சேரணும்ன்ற ஒரு எண்ணம் வைக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல வந்து இந்த கெர்சி மலையில தான் வந்து ஒரு ஆலயம் கட்டணும்னு சொன்னாங்க. அப்போ உடனடியா அங்க சென்றதுனால அந்த தனித்தனி பிரிவுகள் இல்ல. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே சரீரம் அப்படின்னு ஒரு உலகத்திற்கு தெளிவுபடுத்துறதுக்காக இவங்க வந்து அந்த பிளவு வராம தடுக்கிறாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் எக்லேசியல் ஸ்கீம் சொல்லிட்டு. சரியா? அப்போ 3வது காரியம் அப்போஸ்தலரின் தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சி. அதாவது அவங்களுக்குள்ளே இததான் நான் இப்ப சொன்னேன் நானு. அந்த பேதுருவும் யோவானும் வந்து அவங்க அனுப்பப்பட்டாங்க. முன்னாடி வந்து இவங்க வந்து இந்த சமாரியார்கள் உள்ளவங்களை அழிக்கணும்னு நினைச்சாங்க. சுவிசேஷம் என்பது மற்றவர்களை மாற்றுவதற்கு மட்டுமல்ல, நம்மளையே அதை அறிவிக்கிற ஊழியர்காரர்களையும் மாற்றுகிறது. அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலருடைய இருதயத்துல பழைய இன பாகுபாடுகள், கசப்பு, சிலுவையின் அன்பு அது மாதிரி ஒரு முழுமையாக இருந்ததுனால அவங்கள வந்து மாற்றி இருக்கிறத இது வந்து காமிக்கிறது. அந்த லூக்கா 9:54 நம்ம பார்க்கலாம். அந்த சமாரிய மக்கள் மேல எப்படி வந்து அன்பு கொண்டு அவர்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது அந்த லூக்கா 9:54 எழுதியிருக்கிறத பார்க்கலாம். அப்ப ஆவியானவரினுடைய கால அட்டவணை, the divine timing of the Holy Spirit. இப்ப சுருக்கமா சொல்லணும்னா அப்போஸ்தலர் 8:14 ஒரு மனிதர்களால் பிரிக்கப்பட்ட எல்லைகளை இல்லைன்னா வரலாற்று பகைகளை கடந்து தேவன் வந்து தம்முடைய சபைய வந்து ஆவியானவருக்குள் எப்படி ஒருமுகப்படுத்துகிறார் அப்படின்றத காமிக்கிறது. ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு உன்னதமான ஒரு வசனம் இது. இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சமாரியர்கள் வந்து விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் அப்போஸ்தலர்கள் வர வர அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெறவில்லை. வசனம் 16 நம்ம பார்க்கலாம். இப்போ தேவன் ஏன் இந்த தாமதத்தை அனுமதிச்சார் அப்படின்னா, அப்போஸ்தலர்களுடைய கரம் அந்த சமாரியர்கள் மேல பதியும் வரை ஆவியானவர் காத்திருந்தார். இதன் மூலம்தான் எருசலேம்ல வந்து ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை அல்லனா ஆவியானவரே வந்து கௌரவிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல சமாரியர்களும் அப்போஸ்தலர்களை தங்களின் தலைவர்களாகவும் ஆவிக்குரிய ஒரு வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொள்றதுக்கு இந்த நிகழ்வு வந்து ரொம்ப காரணமா அமைஞ்சிச்சுன்றத பார்க்கலாம் இந்த வசனத்தின் மூலமா. இந்த ஒன்லி 8:14 பல கோணங்கள்ல நம்ம பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 15 to 17 வாசிக்கிறேன். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவன் கூட பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்தானத்தை மாத்திரம்
பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்லயே ஒரு 4 இடத்துல இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம், இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் அப்படின்றத 2ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம், 8ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம், 10ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம், 19ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம். திருத்துவம் இல்லாம ஞானஸ்தானம் இருந்துச்சா? அப்போ கிரேக்கர்ல இருந்து இயேசுவின் நாமத்திற்குள், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அப்ப அதனுடைய விசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்துவை, அதாவது தங்களோடு ஒன்றாக்கி கொண்டாங்களோட இயேசுக்கு சாட்சியாக ஞானஸ்தானம் பெற்றாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க? இயேசுவின் உடலுக்குள் இல்லைன்னா சரீரத்துக்குள் தாங்கள் இணைந்து இருப்பதை காட்டும்படியாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இப்போ யூதர்களுக்குள்ள ஒரு கழுவுதல் இல்லைன்னா திருமுழுக்கு, ஞான ஸ்நானம் அப்படின்றது அவங்க இயேசுவின் நாமத்தினால அப்படின்றத எடுத்தாங்க. இப்போ திருத்துவத்தை அவங்க முக்கியப்படுத்தாம அவங்க அதாவது என்னது இயேசுவின் நாமத்தினால மட்டும்தான் அவங்க ஞானஸ்தானம் எடுத்தத அங்கிருந்து வந்த யோவானும் பேதுருவும் பார்த்துட்டு அவங்க மேல கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு திருத்துவம் இல்லாம ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கிறது சரியானது அல்ல அப்படின்றது ரொம்ப கிளியரா இதுல பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே திருமுழுக்கு அவங்க விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றாலும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. அப்போ அவங்க கைகளை வைக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியை பெறறத நம்ம பார்க்கலாம். அப்போ பரிசுத்த ஆவி பெறாத எல்லாரும் ஆண்டவரே எங்களை பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் கட்டாயமா கேட்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லாம இந்த நாட்களில நம்ம தனியாக எதையும் செய்ய முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள ஈவன் ஜெபம் பண்றதுக்கு, போதிக்கிறதுக்கு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, வழி நடத்துறதுக்கு, எல்லா காரியங்களுக்கும் அவர் நம்மளுக்கு முத்திரையாக போடப்பட்டிருக்கிறார். அப்போ வெறும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோடு அதோட நிக்கிறத விட அடுத்த ஸ்டெப், ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவினால அபிஷேகம்னு கட்டாயமா நம்ம கேட்கணும். 8ஆம் அதிகாரம் 15 to 17 தண்ணீர் ஞானஸ்தானம் இருந்துச்சு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இப்போ ஞானஸ்தானம் வர்சஸ் பரிசுத்த ஆவி. அப்போ பிலிப்பு பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றாங்க. அதாவது ஒரு வெளிப்புற சடங்கு தான், ஒரு ரிச்சுவல். அது வாழ்க்கையை மாற்றும் பரிசுத்தாவின் வல்லமை அவங்களுக்கு உள்ள இன்னும் வரல. ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகம் பேதுரும் யோவானும் அவங்க மேல கைகளை வைக்கும் போது பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் இறங்கினதை பார்க்கலாம். அப்போ சாத்தானுடைய வல்லமையை ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவி வல்லமை கட்டாயம் நம்மளுக்கு தேவை. ஒரு சபை பிரிவினைக்கு இடம் கூடாம அங்க எருசலேம்ல இருந்து சமாரியாவுக்கு அவங்க ஒரு சமாரியா சபை அப்படின்னு அவங்க உருவாக்கி இருக்கலாம். அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அங்க இருந்து இங்க ஒரு சபையை ஸ்தாபிச்சு அவங்க மேல கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பகிரங்கமாக இறங்குகிறத பார்க்கலாம். ஒரு ரட்சிப்பின் 2 கட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு ஆவியினால மறுபடியும் பிறக்கிறது. ஒருவன் நம்ம பார்க்கலாம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அது காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்டால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்றத வசனம் யோவான் 3:5 நம்ம பார்க்கலாம். இது ஆவியினால மறுபடி பிறக்கிறது. இதனுடைய மறைப்பொருள் என்ன அப்படின்னா, பிலிப்பு மூலமாகவே ஆவியை அவருங்க கொடுக்கல. அதாவது சமாரியர்கள் தங்களை யூத அப்போஸ்தலருக்கு கீழ்ப்படுத்தி, அதாவது வேர்ல்ட்லி, அதாவது உலகளாவிய கிறிஸ்துவின் சரீரத்தோடு, பாடி ஆஃப் கிரைஸ்டோடு அவங்க இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய ஆவிக்குரிய திட்டமா இருந்துச்சு. பரிசுத்த ஆவி அவங்க மேல பொழிகிறத நம்ம பார்க்கலாம். பேப்டிசம் இன் தி ஹோலி ஸ்பிரிட் அப்போஸ்தலர் 1:8 இது நடந்துச்சு. கைகளை வைப்பது ஒரு சடங்கு கிடையாது. அது ஆவிக்குரிய இம்பார்டேஷன். அவங்க மேல ஒரு வல்லமையை இறக்குறது. அதனால எல்லாரும் போய் துணிகரமா எல்லார் மேலயும் கை வச்சிடக்கூடாது. அது பலவித, அதாவது நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பரிசுத்தம் இல்லாம போய் அவங்க மேல கைய வைக்கும்போது அவங்க அறிக்கையிடுற பாவம் இல்லைன்னா அவங்க மேல இருந்து வெளியில போகிற அசுத்தாவி இந்த பக்கம் பரிசுத்த ஆவி நம்ம மேல இல்லாம நம்ம பரிசுத்த ஜீவியம் செய்யாம இருந்தோம்னா
அப்படியே நம்மளையும் அட்டாக் பண்ணும். அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா யாரு மேல கைய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈவன் இப்பயும் இந்த யுஏஇக்குள்ள ஒரு நபர் இருக்கிறாங்க. அவங்க ஆதியில அதாவது ரட்சிக்கப்பட்ட துவக்கத்துல அவங்க போய் இன்னொரு மேல கை வைக்கும்போது அவங்களுக்குள்ள இருந்த அசுத்த வல்லமை இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஃபிட்ஸ் வியாதினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து யாரு மேலயும் ரொம்ப குயிக்கா வந்து கை வைக்க கூடாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட நிறைவோட ஆளுகை அவர் செய்யும் போது, நம்ம பரிசுத்த ஜீவியம் செய்யும் போது, ஒரு அப்போஸ்தலர் கைகளை வச்சு ஜெபம் பண்றது அதுதான் முறை அப்படின்றத பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலர்கள் அவங்க மேல கைகளை வச்சும்போது அவங்க பரிசுத்தாவியை பெறதையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாம அவங்க பரிசுத்தாவி பெற்ற போது அந்நிய பாஷைகளை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. இதெல்லாம் வந்து அதனுடைய வரங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8:15-17 வந்து தண்ணீர் ஞானஸ்தானம் வந்து நம்ம சபையோடு இணைக்கிறது. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் மட்டுமே நம்மை தேவ வல்லமையோடு இணைக்கிறது. இப்போ வெறும் மத சடங்கோடு நிக்க கூடாது. ஆவியின் நிறைவை நோக்கி நகருவதே ஒரு உண்மையான ஆவிக்குரிய யதார்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8:18-20 வந்து அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது இப்பதான் ஒரு இன்னும் வந்து அவருக்குள்ள உள்ள அந்த மாம்சீக எண்ணம் போகலன்றதை இந்த வசனங்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுது. கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைராக்கியமா அவர் சொல்றத பார்க்கலாம். இதுல என்னன்னா ஒரு மாறாத பழைய சுவாபம், ஒரு ஃபிளஷ்லி நேச்சர் அவர்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன அதாவது பிலிப்பு வந்து சமாரியால வந்து பிரசங்கம் பண்ணி இயேசுவை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணும்போது அங்குள்ள அநேகர் ரட்சிக்கப்பட்ட ஒன்னாக இவரும் இந்த சீமோனும் ரட்சிக்கப்பட்டார். ஆனா அவனுடைய அந்த மாய வித்தைக்கார சுவாபம் வந்து மாறல. ஏன்னா எல்லாரையும் வந்து தான் தான் ஒரு பெரிய ஆளுன்னு தன்னை பெரியவனாக்கி வச்சிருந்தான். அப்போ எல்லாரும் வந்து இவனுக்கு வந்து நிறைய பணம் கொடுத்து இவனை வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல வச்சிருந்தாங்க. அப்போ திரும்பியும் இந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி விசுவாசிச்சு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அப்போ எனக்கும் வந்து நானும் யார் மேல கை வைக்கிறேனோ அவங்களும் பரிசுத்தாவி பெறணும். எனக்கு அந்த வரத்தை தாங்க, பணத்தினால வாங்க. அப்போ பணத்துக்கு ஒரு அடிமைப்படுறத நம்ம பார்க்கலாம் இதுல. அப்போ ஆவிக்குரிய காரியங்களை உலக ரீதியான லாபத்திற்கும் சுய பெருமைக்கும் பயன்படுத்த நினைப்பது மாம்சத்தின் கிரியை. அப்போ ஒரு லஸ்ட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் பவர், அதாவது அதிகார மோகம் இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய காரியத்தை வந்து ஒரு இச்சித்து உலக காரியத்துக்காக இச்சிக்கிறது. அப்ப சீமோன் வந்து பரிசுத்த ஆவியானவரால் ஆளப்பட விரும்பவில்லை. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மற்றவர்களை ஆளணும் அப்படின்னு அவன் வந்து விரும்பினான். அப்போ அந்த கிருபைய தான் சுயநலத்துக்காக சாதகமாக்க நினைக்கிற இன்னைக்கும் போலி ஊழியர்களுக்கு ஒரு சீமோன் வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு எச்சரிக்கை. அப்போ பணம் 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 எல்லாமே வந்து பணத்தினால நம்ம ஆண்டவர் வந்து எல்லாம் வந்து செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே தேவனுடைய ராஜ்யத்தை வந்து செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே பலன் அப்படின்ற எழுதி இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய காரியத்தை காசுக்காக எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, நான் இந்த ஊழியத்தை செய்யறேனே எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, அது வந்து ஒரு ஆண்டவருடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை ஒரு சாதாரண ஒரு பேப்பருக்கு அந்த உலக பணத்துக்கு வித்து போடுறத நம்ம பார்க்கணும். நிறைய ஊழியக்காரங்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. சும்மா ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு இல்லைன்னா அவங்களோட வந்து ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சில கான்சர்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எங்க டீம் வரணும்னா எங்களுக்கு இத்தனை லேக்ஸ் வேணும், இல்லைன்னா இவ்வளவு காரியங்கள் நீங்க செட்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது இன்னைக்கும் இங்கேயும் அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ பணத்துக்காக ஒரு கேவலம் நம்ம இறக்கும் போது பணம் நம்மளோடு கூட வரப்போறது இல்லை. வெளியேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரை பணம் கொண்டு வாங்க நினைத்த இந்த சீமோனை என்ன நடக்குதுன்றது பின்னாடி பார்க்கலாம்.
ஒரு கிருபையின் மேன்மை, அதாவது சாவரன்டி ஆஃப் கிரேஸ். அந்த தேவனுடைய வரம், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட வந்து தேவனுடைய வரம் வந்து கிருபையாய் பெறப்படுபவை. அப்போ கிரயத்துக்கு வாங்கப்படுபவை அல்ல. அப்ப சிலுவையில வந்து இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த பரிசுத்த, அதாவது அவர் இறக்கும் போது நம்மளுக்கு துணையாளராக, தேற்றரவாளனாக, நம்மளோடு கூட இருக்கும்படியாக அவர் கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு அழிகிற பணத்தை கொடுத்து வாங்க நினைப்பது, இது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இல்ல, நிறைய ஊழியங்களையே வந்து இப்போ நிறைய காரியங்களை நான் இந்த ஊழியம் செய்யறேன், எனக்கு என்ன தருவீங்க, ஒரு தனிப்பட்ட ஆதாயத்தை தேடி ஊழியம் செய்யறது சரி அல்ல அப்படின்றது ரொம்ப கிளியரா இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். தேவனையே அவமதிக்கிற செயல். ஆண்டவர் எவ்வளவு கொடுக்கிறாரோ சந்தோஷப்படணும். எனக்கு நான் இவ்வளவு பண்றேனே, இத்தனை காரியங்கள் பண்றேனே, எனக்கு என்ன தருவீங்க, நான் வந்து அதாவது நான் இவ்வளோ பெரிய பெரிய பேச்சாளர், நானு உலகம் ஃபுல்லா போய் நான் ஊழியம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இவ்வளவு இருந்தாதான் நான் இந்த ஊழியத்துக்கு நான் வர முடியும். ஒரே ஒரு ஆளுக்கு ஊழியம் செய்யறது கூட நீங்க ஒரு பிலிகிரகாம உருவாக்கலாமே. உங்களுடைய அந்த தனித்தாள் ஊழியன்றது வந்து அவ்வளவு பவர்ஃபுல். அதனால மேடையில போய் தான் நின்னு பேசணும்னு அவசியமே கிடையாது. அப்போ அழிகிற பணத்தை கொண்டு வாங்க நினைப்பது தேவனை அவமதிக்கும் செயலாகும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜட்ஜ்மெண்ட் இங்க வருது. என்னன்னா, பேதுருவின் வார்த்தை வந்து சாபம் இல்ல, அது தேவனுடைய நீதி தீர்ப்பு தான். அது ஆவிக்குரிய உலகத்தை பண பலத்தாலோ அந்த உலக செல்வாக்காலோ கட்டுப்படுத்த நினைப்பவர்கள் ஆவிக்குரிய அழிவை சந்திப்பார்கள் அப்படின்றத இங்க வந்து பேதுரு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறாரு. இப்போ சீமோனின் வீழ்ச்சி, ஒரு அதிகார மோகம் அங்க வந்து விழுகிறத நம்ம பார்க்கலாம். நம்மளே கூட ரியாலிட்டி செக் நம்ம கட்டாயம் நம்மளே செக் பண்ணி பார்க்கணும். விற்பனைக்கு அல்ல, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே வாங்க முயன்று சீமோன் ஆவிக்குரிய உலகை வியாபாரமாக்க அவன் துணிஞ்சிட்டான். அப்போ ஒரு அந்த நம்மளுடைய கண்டிஷன் என்ன இருக்குது, நம்மளுடைய இருதயத்தை தராசு போட்டு நம்ம பார்க்கணும். தேவன் வந்து மனுஷனுடைய வெளிப்புற கிரியைகளையோ அவன் பேசும் விசுவாச வார்த்தைகளையோ பார்த்து மயங்குகிற தேவன் அல்ல. அவர் வெளியில நம்ம உதட்ட பார்க்கிற தேவன் அல்ல. நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து பார்க்கிற ஒரு உண்மை என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி கூட தன்னுடைய இருதயத்தை நாளுக்கு நாள் தேவனுக்கு முன்பாக செம்மையா வச்சுக்கணும். நான் எங்கேயாவது உங்களை கஷ்டப்படுத்திருக்கேனா ஆண்டவரே, எங்கேயாவது நான் பணத்துக்காக நான் ஊழியம் செய்யறேனா, இல்லைன்னா உண்மையா நான் ஊழியம் செய்யறேனா, பணத்துக்குன்னு வந்து இல்லாம உண்மையா ஊழியம் செய்யணும். உலகத்துல எந்த பாகத்திலயும் போய் ஊழியம் செய்வாங்க. எனக்கு இங்க இருந்துட்டு எனக்கு இவ்வளவு வேணும், இந்த ஊழியம் செய்ய இந்த அந்த கண்ட்ரில போய் நான் இந்த ஊழியம் செய்ய போறேன், எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உண்மையான ஊழியமான்றது நம்மளே வந்து மறுபடியும் நம்மள வந்து நம்மள்ட்ட இருதயத்துல இருக்கிற காரியத்தை நம்ம சோதித்து பார்க்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் உண்மையான ஆசீர்வாதங்களில் பங்கும் பாகமும் அனுபவிக்கவே முடியாது நம்ம. ஏன்னு கேட்டா, ஒரு சாதாரண பணத்துக்கு பின்னாடி, இல்ல வசதிக்கு பின்னாடி, இல்ல இந்த ஜனங்கள் என்னைய விட்டா இந்த ஜனங்களுக்கு யாரும் கிடையாது, நான் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் நம்ம விடும்போதுதான் ஆண்டவர் அங்க கிரியை செய்ய முடியும். ஒரு ரியாலிட்டி செக். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராவிட்டால், நம்ம வந்து ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும், ஒரு சபை உறுப்பினரா இருந்தாலும், இல்லைன்னா சபை நடத்துகிற போதகரா இருந்தாலும், மேய்ப்பரா இருந்தாலும், தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை அப்படின்றத பேதுரு வந்து அழகா எச்சரித்து காமிக்கிறார். அப்போ இருதய மாற்றம் இல்லாத பக்தி வீண் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றத பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 22 to 24. ஆகையால் நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். துர்க்குணம், இருதயத்தின் எண்ணம். அடுத்தது, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். கசப்பான பிச்சு, பாவக்கட்டு. அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான்.
இப்ப இங்க பார்க்கலாம் அப்படின்னா, இங்க இங்க எப்படின்னா, சீமோன் வந்து உண்மையா விசுவாசிச்சாரா? இல்ல பெயரளவுக்கு மட்டும் தான் ஒரு கிறிஸ்தவரா இருந்தாரா? இல்ல வெறும் அற்புதங்கள மட்டும் தான் நம்புனாரா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு துர்க்குணம், அதாவது விக்கெட்னஸ் ஆஃப் தாட்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. சீமோன் வந்து ஒரு கொலை செய்யல, விபசாரம் செய்யல. ஆனா அவன் செஞ்சது என்ன? ஒரு ஆவிக்குரிய காரியத்த தவறான உள்நோக்கத்தோட அவன் சிந்திச்சான். இப்ப தேவனுடைய பார்வையில இருதயத்தின் தவறான நினைப்பே ஒரு பெரிய துர்க்குணமாகவும் இல்லைன்னா பாவமாகவும் கருதப்படுகிறது. அப்போ கிருபையின் கதவு, பாவம் எவ்வளவு கொடூரமானதாக இருந்தாலும் ஒருவன் மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டால் மன்னிப்பு உண்டு என்ற ஆவிக்குரிய நம்பிக்கையை வந்து இங்க பேதுரு வந்து ரொம்ப கிளியரா சொல்லி தர்றத பார்க்கலாம். ஒரு ஆவிக்குரிய விவேகம், ஒரு டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். சீமோன் வந்து பிலிப்போடவே கூட தெரிஞ்சான். ஆனா அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டது உண்மைதான். வெளிப்புறத்துல ஒரு சிறந்த விசுவாசிய போல தெரிஞ்சான் அவன். ஆனா ஆவியின் வரத்துல பேதுரு அவனுடைய ஆத்மாவில் உள்ள அந்தரங்க நிலைமைய வந்து பாத்துட்டார். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜுக்குள்ள இந்த சீமோன் இருக்கிறத அங்க பேதுரு பாக்குறத இந்த வசனங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கசப்பான பிச்சும் அக்கிரம கட்டும். இந்த கசப்பான பிச்சு அப்படின்னா கால் ஆஃப் பிட்டர்னஸ், அதாவது பிலிப்பு, அதுவும் இல்லாம அப்போஸ்தலர்கள் மற்ற அப்போஸ்தலின் வல்லமையை கண்டு அவனுக்குள் ஏற்பட்ட பொறாமை என்னும் விஷம், ஒரு அக்கிரம கட்டு, பாண்டேஜ் ஆஃப் இனிக்விட்டி இருந்ததை நம்ம பார்க்கலாம். மற்றவங்க வந்து மேன்மையாவும் வல்லமையை பார்த்து அவங்க மேன்மையான காரியத்தை செய்யறதையும் அவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையும் பார்த்து சீமோனுக்குள்ள ஒரு பொறாமை, ஒரு கசப்பான விஷம் உள்ளுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல அதுவும் இல்லாம ஒரு அக்கிரமத்தின் கட்டு அப்படின்றது அந்த வசனத்துல பார்த்தோம். வெளிப்புறத்தில் விசுவாசியாக தெரிந்தாலும் சாத்தான் அவனை இன்னும் பழைய அசுத்த பாவ சங்கிலியால் கட்டி வச்சிருந்தான். ஒரு அக்கிரம கட்டு. அப்ப பாண்டேஜ் ஆஃப் இனிக்விட்டி. அவன் ஞானஸ்தானம் எடுத்தான். ஆனா சாத்தானுடைய அக்கிரம கயிற்றினால அவனுடைய ஆத்துமாவை வந்து இன்னும் கட்டி வைத்திருக்கிறது. அதாவது தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடணும். விடாவிட்டால் அவன் சபைக்குள் இருந்தாலும் கட்டப்பட்டவனாகவே தான் இருப்பான். இப்போ ஸ்மோக்கிங் பண்றேன், நான் ஸ்மோக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே நான் இதை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து சபைக்கு முன்னாடி காமிக்கிறது இல்ல, அந்தரங்க வாழ்க்கையிலயும் ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும். அதே மாதிரிதான் நான் வந்து நிறைய பொய் பேசுறேன் ஆண்டவரே, இந்த கட்டில இருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜாப் பண்றோம், அதை விட்டு விடுறதுக்கு பிரயாசப்படுறோம். ஆனா திரும்ப 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 செஞ்சாலும், அதாவது இருதயத்துல வந்து சூடுண்ட பொய்யர்கள் அப்படின்ற மாதிரி இல்லாம மறுபடியும் ஆண்டவரே போய் அவருடைய பாதத்துல இருந்து மறுபடியும் ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு உண்மையாய் நம்ம அவருடைய சமூகத்துல கதரும் போது அந்த பொய்யின் ஆவிய விளக்குறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இங்க பார்க்கும்போது ஒரு போலியான மனம் திரும்புதல். நான் முதல்ல அந்த எரேமியா 33:10 வாசிச்சேன். கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை. ஒரு பாவத்திற்காக அவன் வருந்தாம அவன் என்ன பண்றான், தண்டனையிலிருந்து தப்பிக்க மட்டும் அவன் வந்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதறான். ஒரு போலியான மனம் திரும்புதல், ஒரு ஃபால்ஸ் ரிப்பன்டன்ஸ் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ சீமோன் வந்து பாவத்துக்காக வந்து அவன் வந்து வருத்தப்பட்டானான்னு தெரியல. ஆனா எனக்கு தண்டனை வரக்கூடாது அப்படின்னு அதுக்காக வந்து அவன் திரும்ப திரும்ப அவன் சொல்றத பார்க்கலாம். அப்போ உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்ல அங்க. அப்போ பர்சனல் ரிலேஷன்ஷிப், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய உறவு கூட நாம தேவனிடம் நேரடியாக மன்னிப்பு கேட்காமல் நாம போய் ஒவ்வொருத்தட்டியா போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லி யூஸே இல்ல. நேரம் நமக்கு கான்டாக்ட் ஆண்டவர் இருக்கும்போது அவருடைய பாதத்துல போய் விழுந்துட்டு இந்த மாதிரிலாம் நான் பண்றேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம கதரும் போது அவர் நறுகுண்ட இருதயத்தை அவர் புறக்கணியாத தேவன். நிச்சயமா ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி அந்த பாவத்திலிருந்து நிச்சயமாய் நம்மளை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
அடுத்தது 25வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியா அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இங்க ஒரு மாற்றத்தின் கனி. இந்த லூக்கா 9:53-54 சொன்ன இதே பேதுரு தான் அந்த சமாரியாவுக்கு இயேசு கிறிஸ்து சமாரியால அந்த வசனத்தை வாசிச்சானா, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அப்போ அந்த இப்படி கேட்ட இந்த பேதுருவும் யோவானும் இப்ப ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளே, இந்த அப்போஸ்தலருக்குள்ளேயே ஒரு மாற்றம். இந்த சமாரியாவை தேடி அந்த எருசலேமை விட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அவங்களுக்கு முன்னாடி இருந்த பகையோடு இருந்த, இல்ல பலவித கருத்து வேறுபாடுகளோடு இருந்த சமாரியாவுக்குள்ள வர்றதையும் அங்க இருக்க ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்ன்றத நம்ம அவங்களுடைய கனிகளை கொண்டு நம்ம இப்ப பார்க்கலாம். அப்போ ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்தை பத்தியும் இயேசு கிறிஸ்துவ பத்தியும் ஒரு நற்செய்தி அவங்க சொல்றத பார்க்கலாம். அப்போ வானத்துல இருந்து அக்கினி இறக்க வேண்டும், அவங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க இப்போ ஒரு ஊழியத்துல அவங்க தீவிரம் காமிக்கிறத பார்க்கலாம். அவங்க அப்போஸ்தலர் தங்க பயணத்துல அந்த ஓய்வு நேரத்தை கூட வீணாக்காம அந்த கடந்து போகிற ஒவ்வொரு கிராமத்திலயும் அவங்க நற்செய்திய விதைச்சுட்டே போனாங்க அப்படின்றது வசனங்கள்ல பார்க்கலாம். அப்போ ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு சபை எப்பொழுதும் நற்செய்தி அறிவிப்பதில் பின்வாங்குவதில்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவது 1-4ல எப்படி ஒரு சபை சிதறடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். சமாரியாவில பிலிப்புடைய ஊழியத்தை பத்தியும் அங்க ஒரு எழுப்புதல் வந்ததையும் ஒரு போலியான சீமோன் பத்தியும் நம்ம பார்த்தோம். இனி அடுத்த வாரத்துல, ஏன்னா வனாந்திரத்துல உள்ள பிலிப்பு அப்படின்றத எப்படி ஆவியானவருடைய உந்துதலால் பிலிப்பு சமாரியா பட்டணத்தை விட்டு வனாந்திர பாதைக்கு, அதாவது எத்தியோப்பியா மந்திரியின் ஆத்தும மீட்புக்கு எப்படி உதவியா இருந்தார்ன்றத அடுத்த வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம். நீங்களை அதிகமா நேசித்து வளர்த்த பரமபிதாவே, அந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலும் நீங்க சொல்லி கொடுத்த கர்த்தாவே அப்பா இந்த பாடத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் விட்டு வந்த பாவங்களை கர்த்தாவே அப்பா நாங்க அறிக்கை செய்து கர்த்தாவே அப்பா மறுபடியுமாய் நாங்க அதை செய்யாதபடிக்கு, கம்ப்ளீட்டா எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில பின் தொடராதபடிக்கு அதை கம்ப்ளீட்டாய் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு உன்னத பலத்தினால் எப்பொழுதும் நீர் எங்களை ஆட்கொள்ளும்படி ஆய்கொட கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை கர்த்தாவே எப்பொழுதும் இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையான மனம் திரும்புதல் எங்களுக்கு இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் எங்களுக்குள்ள இருக்கட்டும் கர்த்தாவே. இன்னுமாய் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்குள்ள புதைந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிகான மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.